அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது மாசி மகம் சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். மாசி மகம் மிக முக்கியமான விரத தினமாகும். இதன் முக்கியமான சிறப்பும் இந்த நாளில் புனிதமாக நீராடுவது ஏன் அவசியம் என தெரிய வேண்டும். முக்கியமாக மாசி மகத்தன்று அம்பிகை அவதரித்ததாகவும் கூறப்படுகிறது. மாசி மாதத்தில் வரும் பௌர்ணமியும் மகம் நட்சத்திரமும் இணைந்து வரும் நன்னாளை மாசி மகமாக கொண்டாடுகிறோம். அனைத்து மாதங்களிலும் மாசி மகம் நட்சத்திரம் அதாவது அனைத்து மாதங்களிலும் மகம் நட்சத்திரம் வந்தாலும் மாசி மாதத்தில் வரும் மகம் நட்சத்திரத்திற்கு ஒன்று அல்ல பல தனி சிறப்புகள் உண்டு. சாஸ்திர முறைப்படி சந்திர பகவான் சிம்ம ராசி மகம் நட்சத்திரக்குள் சஞ்சரிக்கும் நாளையே மாசி மகம் என்கிறோம். அதுவே குரு பகவான் மகம் நட்சத்திரத்திற்குள் 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நுழைவார். அந்த நாளைத்தான் மகா மகம் என்று குறிப்பிடுகிறோம். மகம் என்பது ராஜாக்கள் பேரரசர்கள் பிறந்த நட்சத்திரமாகும். மாசி மகம் நாளில் மேல் உலகத்தில் இருந்து 30 கோடி தேவர்களும் நம்முடைய பித்ருக்களும் பூமியில் உள்ள நதிகளில் நீராடி தங்களின் பாவங்களை போக்கிக் கொள்வதற்காக பூமிக்கு வருவதாக ஐதீகம். இதனால் குறிப்பிட்ட இந்த நாளில் மட்டும் பூமிக்கு முழுவதுமே தெய்வீக ஆற்றல் பரவி இருக்கும். குறிப்பாக புனித நதிகளில் அதிக தெய்வீக ஆற்றல் நிறைந்திருக்கும். அந்த நேரத்தில் நாமும் சென்று நீராடினால் நம்முடைய பாவங்கள் நீங்கி நன்மைகள் அதிகரிக்கும். தெய்வீக ஆசிர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கும் என்பது நம்பிக்கையாகும். இதன் காரணமாகத்தான் குளம், ஆறு, ஏரி, கிணறு என ஏதாவது ஒன்றில் மாசி மகத்தன்று புனிதமாக நீராடி வழிபட வேண்டும் என பெரியோர்கள் சொல்லித்தான் வைத்தார்கள். மாசி மகம் அன்று அனைத்து திருத்தலங்களிலும் தீர்த்தவாரி உற்சவம் நடைபெறுவது உண்டு. அனைத்து கோவில்களிலும் உள்ள உற்சவ மூர்த்திகள் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு புனித நதிகள், கடல் ஆகியவற்றில் எழுந்தருளி நீராடும் உற்சவம் நடத்தப்படும். அந்த நேரத்தில் தெய்வங்களின் அனுகிரகங்களை பெறுவதற்காக பக்தர்களும் நீர்நிலைகளில் மூழ்கி தங்களின் பாவங்களை நீங்கவும் வேண்டுதல்களை நிறைவேறும் வேண்டிக் கொள்கிறார்கள். இன்னும் சிலர் இடங்களில் மிக அரிதாக ஒரே இடத்தில் பல கோவில்களில் இருந்து கொண்டு வரப்படும் உற்சவ மூர்த்திகளுக்கு தீர்த்தவாரி நடத்தப்படுகின்றன. பொதுவாக ஒவ்வொரு உற்சவம் அல்லது விரத நாளன்று ஏதாவது ஒரு தெய்வத்திற்குரியதாக இருக்கும். ஆனால் மாசி மகம் மட்டும்தான் அனைத்து தெய்வங்களுக்கும் உரியதாக சொல்லப்படுகிறது. சிவபெருமான் வர்ண பகவானுக்கு சாவு மோட்சணம் அளித்த நாள் என்பதனால் இது சிவபெருமானுக்குரிய நாளாகும். சிவபெருமானுக்கு முருகப்பெருமான் மந்திர உபதேசம் அளித்த நாள் என்பதனால் முருகப்பெருமானுக்கு உரியதாகவும் தட்சனின் மகள் தாட்சாயணியாக அவதரித்ததால் இது பார்வதி தேவிக்கு உரியதாகவும் பாதாளத்தில் மறைத்து வைக்கப்பட்ட பூமியை வராக அவதாரம் எடுத்து மீட்டதனால் இது பெருமாருக்குரிய தினமாகவும் போற்றப்படுகிறது. திருவண்ணாமலை ஆண்ட வல்லாள மன்னனுக்கு வாரிசு இல்லாததால் தன்னுடைய மரணத்திற்கு பிறகு தனக்கான இறுதி சடங்குகளை யார் செய்வார்கள் என கவலை கொண்டார். அப்போது அவர் மீது கருணை கொண்ட அண்ணாமலையார் சிறுவனின் உருவில் வந்து தாமே மன்னரின் இறுதி சடங்குகளை செய்வதாக வாக்களித்தார். அதன்படி மாசி மகத்தன்று மரணமடைந்த மன்னருக்காக அண்ணாமலையாரே வந்து இறுதி சடங்குகளை செய்து வைத்தார். அதோடு இந்த நாளில் புனிதமாக நீராடுபவர்களுக்குத்தான் நேரடியாக முக்தி வழங்குவதாகவும் வாக்களித்தார் எம்பெருமான் சிவபெருமான். மாசி மகத்தன்று புனிதமாக நீராடினால் ஏராளமான நன்மைகள் கிடைப்பதுடன் நட்சத்திரங்களில் ஆற்றல் கருணை கொண்ட மகம் நட்சத்திரத்தில் அருளும் கிடைக்கும் என நம்பப்படுகிறது. மகம் நட்சத்திரத்தில் பித்ருக்களுடன் தொடர்புடையது என்பதனால் இந்த நாளில் புனிதமாக நீராடினால் முன்னோர்களின் ஆசி கிடைக்கும். இதனால் பித்ரு தோஷத்தில் இருந்து விடுபட முடியும். ராகு, கேது மற்றும் கால சர்ப்ப தோஷங்களுக்கு விரைவான பலன் தரும் பரிகாரம் செய்வதற்கேற்ற நாளாக மாசி மகம் கருதப்படுகிறது. குறிப்பாக மாசி மகத்தன்று அனைத்து தெய்வங்களுக்கும் உரிய நாள் என்பதனால் மாசி மகத்தன்று சிறப்பாக செயல்படுபவர்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளும் கிடைக்கும். அம்பிகைக்கு தாட்சாயணி என்று நாமகரணம் சுற்றி
அன்புடன் வளர்த்தான் என்று கந்த புராணம் கூறுகிறது. அம்பிகை மாசி மகத்தில்தான் அவதரித்ததால் மாசி மகம் பெருமை பெறுகிறது. இந்தியாவில் கும்பகோணத்தில் மாசி மகம் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. குறிப்பாக மாசி மகம் என்றால் அனைத்து விதமான தெய்வங்களுக்குடைய அருள் நாம் பெறுவதற்கு நாம் முக்கியமாக கொண்டாடுகிறோம். மாசி மகத்தன்று புனிதமாக நீராடினால் அனைத்து விதமான சிறப்பம்சத்தையும் நாம் பெற முடியும் என்பது நம்பிக்கையாகும். மாசி மாதத்தில் வரும் பௌர்ணமியும் மகம் நட்சத்திரமும் இணைந்து வரும் நன்னாளை மாசி மகம் என்கிறோம். அனைத்து மாதங்களில் மகம் நட்சத்திரத்தில் வந்தாலும் மாசி மாதத்தில் வரும் மக நட்சத்திரத்திற்கு பல சிறப்புகள் இருக்கின்றன. குறிப்பாக சக்தி வாய்ந்த இந்த மாசி மகத்தன்று அனைத்து விதமான தெய்வங்களையும் வழிபட்டுவோருக்கு நன்மை அதிகமாக வழங்கப்படுகின்றன. குறிப்பாக சிவபெருமானை இந்த மனதில் நினைத்து கொண்டு வழிபடுங்கள். தமிழ் மாதங்களில் மாசி மாதத்திற்கு பல சிறப்புகள் உண்டு. அனைத்து தெய்வங்களையும் வழிபடுவதற்கு உகந்ததாக மாசி மாதம் இருந்தாலும் சிவ வழிபாட்டிற்கு அதிக மகத்துவம் உண்டு. இந்த மாதத்தில் தான் தனது 63 திருவிளையாடல்களை நிகழ்த்தியதாக நம்பப்படுகிறது. மகாவிஷ்ணுவாலும் பிரம்மாவாலும் அடிமுடியை காண முடியாதபடி மண்ணுக்கு மின்னுக்குமாய் மாபெரும் ஜோதியாக சிவன் காட்சி தந்ததும் இந்த மாதத்தில்தான். மாசி மாதத்தில் முதன்முறையாக கொண்டாடப்படுவது மகா சிவராத்திரி. அதனைத் தொடர்ந்து புண்ணிய நாளாக கருதப்படுவது மாசி மகம். ஒவ்வொரு மாதம் மகம் நட்சத்திரம் வந்தாலும் மாசி மாதத்தில் வரும் மகம் நட்சத்திரமே மாசி மகம் என சிறப்பிக்கப்படுகிறது. இந்த நாள் கங்கை, யமுனை, சரஸ்வதி, கோதாவரி, காவிரி, சிந்து போன்ற அனைத்து புண்ணிய நதிகளும் தங்களுடைய பாவச்சுண்மைகளை போக்கி புனிதத்தன்மையை மீட்டெடுக்க கும்பகோணம் மாசி மக குளத்தில் எழுந்தருளுவதாக ஐதீகமாகும். எனவே இன்றைய தினம் கும்பகோணத்தில் உள்ள மகா மகம் குளத்தில் நீராடினால் அனைத்து புண்ணிய நதிகளிலும் நீராடிய பலன் கிடைக்குமா? முற்பிறவியில் செய்த பாவங்கள் அகலும் என்பது நம்பிக்கை. இத்தகைய மகத்தான பலனை தருவதனால் மாசி மகம் தினத்தன்று கடலாடும் நாள், தீர்த்தமாடும் நாள் என்கிறார்கள் ஆச்சாரியர்கள். ஒரு முறை பிரம்ம அத்தி தோஷத்தால் வருண பகவான் உடல் கட்டப்பட்ட நிலையில் கடலில் தூக்கி வீசப்பட்டார். இதனால் உலகில் மழை இல்லாமல் அனைத்து உயிர்களும் வாடின. வருண பகவானும் சிவபெருமானை நினைத்து வேண்டினார். இந்நிலை குறித்து தேவர்கள் சிவபெருமானிடம் முறையிட்டனர். தேவர்களின் கோரிக்கையிட்டு சிவபெருமான் வருண பகவானை விடுவித்தார். இவ்வாறு வருண பகவான் விடுதலை பெற்ற நாளே மாசி மகம் என கருதப்படுகிறது. விடுதலை பெற்ற வருண பகவான், இறைவா, பிரம்மஹத்தி தோஷத்தால் உடல் கட்டுண்டு கடலில் கிடந்தபோது உங்களை நினைத்து வேண்டியதன் பலனாக எனக்கு விடுதலை கிடைத்தது. இதேபோல் மாசி மகத்தன்று புண்ணிய நதிகளில் நீராடுபவர்களின் பாவங்களை போக்கி அருள வேண்டும் என வேண்டினார். சிவனும் அவ்வாறே அருள் புரிந்தார். அன்று முதல் தீர்த்தமாடல் நிகழ்ச்சி சிறப்புடன் கொண்டாடப்பட்டு வருகின்றன. பார்வதி தேவி தனக்கு மகளாக பிறக்க வேண்டும் என தட்சன் சிவபெருமானை நோக்கி கடும் தவம் இருந்தான். அதன்படி மகளாக பிறந்த பார்வதிக்கு தாட்சராயினி என பெயர் சுற்றி வளர்த்தான். அன்னை பார்வதி தேவி தட்சனின் மகளாக அவதரித்தது மாசி மகத்தன்று என புராணங்கள் கூறுகின்றன. எனவே அன்றைய தினம் அம்பாள் வழிபாடு செய்வது சிறப்பாகும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.